அப்படின்னு ஒரு 20 பேர் வயலின் வந்து தனியா நோட்ஸ் எடுத்துக்குவான். எடுத்துட்டு அவன் போய் உட்காந்து அவன் வாட்சி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். தபேலெல்லாம் வரனா தபேலெல்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த நோட்ஸ் எல்லாம். நோட்ஸ் பார்த்துட்டு இது தபேலா வருது, இங்கே வருது அப்படின்னு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இப்போ ஃப்ளூட்னா ஃப்ளூட் எந்த இடத்துல வருதுன்னு அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன இப்ப மற்றவங்களுக்கும் இருக்க என்ன வித்தியாசம்னா, நீங்க உழைக்கல, நீங்க கம்போஸ் பண்ணல, கம்போஸ் இவன் தான் பண்ணியிருக்கிறான். இளையராஜா அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கம்போஸ் பண்ணத நோட்ஸை நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணி வாசிக்கிறவங்க தான் நீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டிங்கிறது அதுல எதுவுமே இல்லை கிடையாது. அதனால இவன் சோல் ப்ரொப்ரைட்டரா அதுக்கு வந்து ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரைட்ஸ் பிரச்சனை வந்து இளையராஜாவை வீழ்த்துவதற்கு, அவரை கேலி செய்யறதுக்கு, அவரை கிண்டல் செய்யறதுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்கல்ல. அதுக்கும் நான் சொல்றேன், அதாவது அவர் வந்து எக்கோ மியூசிக்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். அவர் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனியில அவர் வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட இருந்து ரைட்ஸ் வந்து அவர் வாங்கினார். நல்லா கேட்டுக்குங்க. சொல்ற வாதம் என்னன்னா, ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாரு, ப்ரொடியூசர் தான் மியூசிஷியனுக்கு பணம் கொடுக்குறாரு, தியேட்டருக்கு பணம் கொடுக்குறாரு. அப்புறம் எப்படி இது இளையராஜாவுக்கு எப்படி சொந்தமாகும் அந்த பாட்டு அப்படின்னு கேட்டா, படத்துல பயன்படுத்துறாங்கல்ல, அதுல ரைட்ஸ் கேட்கல. எத்தனை வருஷமானாலும் படத்துல நீங்க அவருடைய பாடலை நீங்க படத்துல பயன்படுத்துறீங்கல்ல, அவர் கம்போஸ் பண்ண, அவர் இசையமைத்த, அவரை பாட்டை தான் நீங்க விஷுவல் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? கண்ணே கலைமானே அப்படின்னு நீ அந்த பாட்டு இருக்குன்னா, அந்த பாட்டு படத்துல இருக்கு. எத்தனை நூற்றாண்டுக்கு அந்த படத்துல அந்த பாட்டு இருந்தாலும் அத்தனை என்னங்க, ஒரு பாட்டு போட்டேன், அந்த பாட்டு அந்த படத்துல இருக்கு 3ஆம் பிறையில, அதுல வந்து அது சம்பாதிக்கிற காசுல எனக்கு ரைட்ஸ் வேணும்னு அவர் கேட்கல. நல்லா தெரிஞ்சுங்க. அது அந்த பாட்டு ப்ரொடியூசர் உருவாக்குன பாட்டு, அந்த படத்துக்கு உருவாக்குன பாட்டு. இப்ப அந்த பாட்டோட வீடியோ ரைட்ஸ் அவர் வந்து கேட்கல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னோட ஆடியோ ரைட்ஸ், நான் உருவாக்குன, நான் கம்போஸ் பண்ண அந்த அந்த என்னோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை எனக்கு ரைட்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இதுல அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாடல் எழுதினவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு, ராயல்டி இருக்கு. ரைட். இப்ப இது மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய, மக்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு உண்மை இருக்கு. இந்த இசையமைப்பாளர் சங்கம் இருக்காங்கல்ல, அவங்களும் சினி மியூசிஷியன் யூனியன், அவங்களும் இது வரைக்கும் வாயை திறந்து தெளிவா புரிய வைக்கல மக்களுக்கு. அது என்ன அப்படின்னா, நான் மதிப்புக்குரிய தினா அவர்கள் வந்து தலைவராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இளையராஜா சாரு இசை கருவிகள் அனைத்தும் கம்ப்யூட்டர் மயம் ஆயிட்டதுனால, நானே கண்ணுக்கு எதிர பார்த்திருக்கேன். ராஜா சார் கண்கலங்கி நான் பார்த்திருக்கேன். அது என்னன்னா, இந்த வயலின் கலைஞர்கள், தபேலா கலைஞர்கள் ராஜா சாரை பார்க்க வருவாங்க. வந்து அவரை பார்த்துட்டு கும்பிட்டு நிற்பாங்க. சார் இருந்துச்சு பார்ப்பாரு. பார்க்கும்போது, வேலையே இல்லைங்க, எல்லாமே கம்ப்யூட்டர்லயே பண்ணிடுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கண்ணு கலந்து வர்றது. இருங்க நான் கொடுக்குறேன் வேலை உங்களுக்குலாம், இருங்க அப்படின்னு. ஏன்னா நான் என்னுடைய முதல் படம் பண்ணும்போது அந்த அந்த இசை கோர்ப்பு அரங்கு இருக்குல்ல, ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்குல்ல, அந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 பேர் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் வயலின் வச்சிருப்பாங்க, ஒரு 10 பேர் தபேலா வாசிப்பாங்க. இப்படி வெவ்வேறு கருவிகள், ஃபுல்லிட்டிஸ்ட், இப்படிலாம் ஒரு 200 பேர் வந்து நிரந்தரமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 5000 ரூபா 6000 ரூபா இந்த மாதிரி ஒரு சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போவாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சுன்னா, ஒரு வயலினை நீங்க வாசிச்சுட்டு அதை இன்ட்டு 50ன்னு போட்டா 50 வயலின். கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கலைஞர்களுக்கெல்லாம் வந்து வேலை இல்லைங்கிறதுக்காக இளையராஜா சார் ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. இவங்களை பார்த்தா எனக்கு அப்படியே பதட்டமாயிருது. ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள போறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை. நான் ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள இப்படி போனேன்னா ஒரு 50 பேர் 100 பேர் உள்ள இருப்பாங்க. எந்திரிச்சு வணக்கம் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட அவர் காலகட்டத்தில், அவர் கிட்டாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் அவரோட பணிபுரிவாங்க. அவங்க எல்லாம் அவரை ராஜான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் எந்திரிச்சு குட் மார்னிங் ராஜா அப்படின்னு சொல்லும் போது இருந்த அந்த மகிழ்ச்சி என்னை எல்லாரும் தனிமைப்படுத்திட்டாங்க. இசையே என்னை தனிமைப்படுத்திருச்சு. இந்த அறிவியல் துறை வந்து என்னை தனிமைப்படுத்திருச்சு. என்னுடைய இசை கோர்ப்பு நிலையத்துக்குள்ள, ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள போனா வெறுமையா இருக்கு அப்படின்லாம் வந்து ராஜா சார் வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமானது. இந்த உணர்வு பூர்வமான பேச்ச, அது வெறும் பேச்சா மட்டும் அவர் வச்சுக்காம அவர் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய பாடல்களுக்கு கிட்டத்தட்ட 7000 பாடல்கள் இயக்கி இருக்கிறான். இந்த குறிப்பு 80 வயசு 81 வயசு ஆகிற இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு 45-50 ஆண்டு காலத்துக்குள்ள
கிட்டத்தட்ட 7000 பாடல்களை வந்து இசைக்கோர்ப்பு செஞ்ச அந்த கலைஞர் என்ன செய்யறான்னா தன்னுடைய ராயல்ட்டியை ஏன் இவ்வளவு சண்டை போட்டு வாங்குறான் தெரியுமா? அதாவது கங்கைமரன் கூட வந்து ஒரு கட்டத்துல அவங்க அண்ணன் மேல உள்ள கோபத்துல உனக்கு இந்த பணம் தேவையா? ஆமா. இந்த இது வந்து உனக்கு பேராசை இல்லையா? நீ வந்து நல்லா இருப்பியா? அப்படி இப்படிலாம் வந்து பேசினாரு. ஆனா இளையராஜா சாரு எதற்காக இன்றைக்கு வரைக்கும் அந்த ராயல்ட்டிக்காக சண்டை போடுறாரு தெரியுமா? அவர் அந்த ராயல்ட்டி மொத்தத்தையும் நலிந்த இசை கலைஞர்களுக்கு கடைசி சாகுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு போகணும்னு அவர் எப்பவோ எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா இது மக்களுக்கு முறையா தெரியாததுனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இளையராஜா ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒருத்தன், இளையராஜா இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, இப்ப இந்த ராயல்ட்டியில வர்ற காசையும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எஸ்பிபி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரையும் அவர் பாடுறதுக்கு கூட ராயல்ட்டி கேட்கிறாரு. ஐயா, அவர் ராயல்ட்டிங்கிறத ஏன் இவ்வளவு வலியுறுத்தி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் அவங்க கடைசி காலத்துல அவங்களுக்கு அந்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன இது ஒரு காப்புரிமை மாதிரி அவங்களுக்கு போகணும். ஒரு ஓய்வு ஊதியம் கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு சட்ட போராட்டம் நடத்துறாரு அவர்.